Hi friends, welcome to Guha's Recipes channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் பார்க்க போறோம். எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கு. நீங்க எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம வந்து மூடியில வந்து கேஸ்கட் ரிமூவ் பண்ணிட்டு விசில் போடாம நம்ம ப்ரீ ஹீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வந்து ப்ரீ ஹீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேக் டின் நான் வந்து 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் ஆயில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் இதே சைஸில் ஒரு பட்டர் பேப்பரை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா நம்ம ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த பட்டர் பேப்பரை இதில் லைன் பண்ணிடலாம். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மைதா மாவை இதில் டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேக் டின் ரெடி ஆயாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் தயிர். நம்ம தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் முட்டையோட ரீப்ளேஸராக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சுகரை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஆட் பண்ணால் தான் கேக் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த விஸ்க் வச்சுட்டு நான் இப்போ வந்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். இது வந்து லஸ்ஸி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து லஸ்ஸி மாதிரி ஆயிருக்குன்னு நமக்கு பார்த்தாலே தெரியுதா? லஸ்ஸி மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். எந்த வாசனையும் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இதையும் நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தயாராக இருக்குது. இது கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு சல்லடை எடுத்துகிட்டு இதில் வச்சுக்கிறேன். இதில் மைதா மாவு ஒரு 1/4 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அளவுகளை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளோட கேக் ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்து அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸை நல்லா நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்போனோட நம்ம கேக் வந்து நல்ல ரைஸ் ஆகி வராது. ஜென்டிலாக எல்லாம் வந்து சேர்கிற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல். இப்போ நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்மளோட பட்டர் பேப்பர் தடவின கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு ஊற்றணும், ரிப்பன் மாதிரி. இப்போ இதை வந்து ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 தட்டு தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ண குக்கர் இருக்குல்ல,
அதில் வந்து நம்ம வந்து மெதுவாக உள்ளே வச்சிடலாம். குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கவனமாக வைக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 50 to 55 மினிட்ஸ் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் கேக் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு. இது வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை. ஸோ நமக்கு வந்து கேக் நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நான் இந்த கேக்கை வந்து வெளியே எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே சுலபமாக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயாச்சு. ஓரங்களில் இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அது ஒட்டாமல் ஈஸியாக வெளியே வரும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து கவிழ்த்தி விட்டோம்னா கேக் வந்து அழகாக வெளியே வந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு பின்னாடி ஒரு 2 டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், கேக் தயாராகியாச்சு. எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். வீட்டிலையே சுலபமாக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. குஹாஸ் ரெசிபீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.